வணக்கம். மகளை காதலித்த இளைஞரை திட்டமிட்டு கூட்டாக கொலை செய்த தாவேகா நிர்வாகியான தந்தை, மகன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு போலீசார், அதாவது சென்னை அடுத்த கேளம்பாக்கம் அருகே தையூர் பகுதியை சேர்ந்த தாவேகா நிர்வாகி ஏழுமலை என்பவரின் 21 வயதுடைய மகள் படூரில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். பகுதியை சேர்ந்த 22 வயதான பிரவீன் என்ற இளைஞரும் தாவேகா நிர்வாகி ஏழுமலை என்பவரின் மகளும் கடந்த 2 வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை பிரவீன் வீட்டின் அருகே சென்ற போது ஏழுமலையின் தம்பி மணிகண்டன் என்பவர் வழிமறைத்து பேசியுள்ளார். அப்போது தனது அண்ணன் ஏழுமலையின் மகளை காதலிப்பதை விட்டுவிடு என்று கூறியதும், நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம், அந்த பெண் என் மீது பாசமாக உள்ளார் என்பதால் நான் விட்டுவிட மாட்டேன், செல்ல முடியாது என்று கொலையான பின்னர் மணிகண்டன் அவரது அண்ணன் ஏழுமலை, அண்ணனின் மகன் கௌதம் ஆகியோருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு வர வைத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு கட்சியுடன் வந்த ஏழுமலை, கௌதமின் நண்பன் நிதிஷ் ஆகிய மூவரும் பிரவீனை முதலில் அடித்து தாக்கியுள்ளனர். பின்னர் கத்தியால் தலை, முகம் உள்ளிட்ட பல இடங்களில் கண்மூடித்தனமாக வெட்டி முயற்சியில் ஈடுபட்டு அங்கிருந்து 4 பேரும் தப்பி சென்றுள்ளனர். பின்னர் ரத்த வெள்ளத்தில் அக்கம் பக்கத்தினர் பார்த்து 108 ஆம்புலன்ஸ் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் 4 நாட்களாக சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தால் சம்பவத்திற்கு கொலையான பிரவீனின் தாய் பிரபாவதி புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கேளம்பாக்கம் ஆய்வாளர் தமிழன்பன் தலைமையில் தனிப்படை அமைத்து பிரவீனை கொலை செய்த வழக்கு தாவேகா நிர்வாகி ஏழுமலையின் மகன் கௌதம், ஏழுமலையின் தம்பி மணிகண்டன், கௌதமின் நண்பர் நிதிஷ் ஆகிய 4 பேரையும் தனிப்படை கைது செய்தனர். அதாவது இறுதி சடங்கு செய்வதற்காக அந்த இறந்த பிரவீன்குமார் உடல் நேற்றைய தினம் தையூர் பகுதிக்கு எடுத்து வந்த போது உடலை மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட வேறு யாராவது இருந்தால் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களை தடுத்து சென்ற காவல்துறையினர் அவர்கள் பொதுமக்களும் காவல்துறையிடையே சிறு கலகலப்பு ஏற்பட்டது. பின்னர் இந்த சாலை மறியலை கைவிடப்பட்டு அந்த பிரவீன்குமார் உடலும் நேற்று இரவு இறுதி சடங்கு செய்யப்பட்டது. திருப்பூரின் ஒன்றிய தாவேகா நிர்வாகி ஏழுமலை அவரது மகளை காதலித்த இளைஞரை மகன் திட்டமிட்டு கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் மிகவும் கேளம்பாக்கத்தில் காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி கொலை செய்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தியினை பார்த்தும் விவரங்களை எமது செய்தியாளர் குமார் வழங்கிட கேட்டோம்.